ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் கசின் கிருஷ்ணிகா. இன்னைக்கு நம்ம 14 கேம்ஸ் விளையாட போகிறோம். இது எப்படி இல்லைன்னு நாங்கள் காமிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு பார்க்கறது கோலி கேம். இது எப்படி விளையாடணும்னா, இது நடுவில் இந்த கோலி எடுத்து போட்டுருணும். இந்த மாதிரி இருக்கா, தூக்கி போட்டுறாதீங்க, வெளியே வச்சிடணும். அப்படியே வெளியில் வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கா, இது இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடலாம். ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை எடுத்து இங்கே போட்டுடலாம். அது மாதிரி விளையாடிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா இன்னும் மொத்தத்தையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் மொத்தத்தையும் இந்த கோலியில் ஃபிட் ஆகாது. ஒன்றையும் அட்லீஸ்ட் இருக்கணும். அதில் இந்த இதில் இந்த ரவுண்டில் ஒன்று அட்லீஸ்ட் இந்த மாதிரி விளையாடணும். இப்படி இருக்கா, இந்த மாதிரி அப்படிதான். இது ஒன் பிளேயர் தான் ஆட முடியும். ஒரு பிளேயர் இல்லை, 2 பிளேயர், மேக்ஸிமம் 2, ஆமாம், மினிமம் 1. இப்போ நெக்ஸ்ட் கேம். இப்போ இந்த மாதிரி அவங்க தருவாங்க இந்த பீட்ஸ்லாம். ஆமாம், இது டிக்டாக்டோன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறோம் நாங்கள். இப்போ இது எப்படி விளையாடணுன்னா, இந்த மாதிரி தருவாங்க. இந்த 14 கேம்ஸ் டப்பல் இந்த மாதிரி கவரில் தருவாங்க. அது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்கும். ரெட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெட்டு கலரும் பிளாக் கலரும் தந்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா இது ஃபஸ்ட்டு இங்கே போட்டுருவேன். அவங்க எப்படி விளையாடணுன்னா, இந்த மாதிரி இப்படியும் பண்ணலாம், இப்படியும் ஆடலாம், இப்படி ஆடலாம். ஹாரிசான்டல், வெர்டிக்கல், டயகனல். இந்த மாதிரி இப்போ வந்து மேட்ச் ஆகும். இது மாதிரி இந்த மாதிரியும் அவுட், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். அது அப்புறமா இது மாதிரியும் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஸ்லாட்டிங் பண்ணலாம். நம்ம இது மாதிரி பண்ணி வரணும். இப்போ நெக்ஸ்ட் கேம் போகலாம். இப்போ இது வந்து ஒரு ஸ்னேக் அண்ட் லேடரு. ஆனால் நார்மலாக இருக்கும், ஒரு ஸ்னேக்ஸும் இல்லை. இது கிரிக்கெட் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இந்த அவுட் கிடையாது, சும்மா நீங்கள் 4 பேர் விளையாடலாம், 5 பேர், எப்படி வேணாலும் விளையாடலாம். ஆனால் இந்த பீட்ஸு அது மாதிரிலாம் 4 தான். ஐஸ் எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வரீங்கன்னா பவுலிங் அவுட் கோ டு 1 1ன்னா திரும்ப பேக்கில் போயிடணும். 5 பண்ணணும்னா திரும்ப இந்த இதுக்கு வரீங்க 6 7 1 ரன் கோ டு 8 8னா இது மாதிரி 8 இது மாதிரி தாண்டி தாண்டி வரும். நாங்கள் டைஸ் ரோல் பண்ணி எழுதியிருக்கல, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த டைஸ் ரோல் பண்ணி என்ன நம்பர் வருதோ அங்கே போயிட்டேன். இந்த மாதிரி எதாவது வந்துன்னா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போக சொல்லுவோம். பேர் போட்டிருக்காங்களோ அதை படித்து பார்த்து என்னென்னு பாருங்க. இப்படி தான் விளையாடுறோம். இப்போ நெக்ஸ்ட் கேம் போகிறோம். 1 உள்ளபோது உள்ளே எடுத்து பார் வரும். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? பவுலிங் அவுட் கோ டு 1 திரும்ப பின்னாடி போகணும். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் அது வாயில் பட்டு நீங்கள் வரும்போது 6 வரும்போது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 6 இல்லை 1 வரும்போது ஸ்டார்ட் பண்ணணும். 6 or 1 ரெண்டுமே ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் கேம். இப்போ டைமண்ட் மைன். இப்போ டைமண்ட் மைன்னு ஒரு கேம் இருக்குது. நம்ம இங்கேயும் ஸ்டார்ட்டுன்னு எழுதிக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம டைஸ் எண்ணி நம்பர் வந்தாலும் ரோல் பண்ணு. நம்ம இப்படின்னு போயிட்டு சுற்றி இப்படி போயிட்டு இங்கே ரெட்டில் வந்து இந்த மாதிரி சுற்றி போயிட்டு இந்த க்ரீனில் வந்து இப்படி சுற்றி இங்கே வந்துடணும். இதுதான் வின்னர் பிளேஸ். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அது வின்னர். நம்ம இப்படி டைஸ் ரோல் பண்ணால் இப்படி 1 வந்துச்சுன்னா 1 போயிட்டு அப்படியே சுற்றி வரணும். அது மாதிரி பண்ணி நீங்கள் இந்த ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது காமிக்கு பாருங்க, ஆரோ மார்க்ஸ் உள்ள காமிச்சு போகும். இந்த 14 கேம்ஸில் இந்த மாதிரி தான் வரும். நிறைய விதவிதமாக கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் தெரியலனா அந்த கூகுள் லென்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் அது சர்ச் பண்ணி என்ன கேம் கண்டுபிடிக்கலாம், ஃபோட்டோ எடுத்து. பட் உங்களுக்கு கூகுள் லென்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்க எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் கேம். சரி, இந்த கேம் பேர் செக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது செஸ் மாதிரி தான். ஆனால் இப்போ என்னோடய கசின் இது சொல்லித்தரோம். ஏன்னா எனக்கும் இது தெரியாது, என் கசினுக்கு தெரியும், அதனால் இது சொல்லித்தரோம். இப்போது இது மாதிரி ஒரு காயின் ஒரு பாக்ஸ் நடுவில் விட்டு இங்கே ஜம்ப் பண்ணணும். இப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் நடுவில் விட்டு இங்கே ஜம்ப் பண்ணணும்.
பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜம்ப் பண்ணுறாங்கன்னா வெறும் ஹாரிசான்டலாக மட்டும்தான் ஹாரிசான்டல் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஹாரிசான்டல் இல்லை, லைக் டயகனலி, சாரி. இது மாதிரி இருக்கிறத இப்படி கட் பண்ணால் இவங்க வெளியே வந்துடணும். இப்போ இவங்க எங்கேருந்து தாண்டினாங்கன்னா நான் வெளியே வந்துடணும். நான் இப்படி முன்னாடி போவேன், அவங்க என்னை இப்படி தாண்டி வெளியே வருவாங்க. இது மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கும், இது மாதிரி ஆடி ஆடி. பட் உங்களால் இது மாதிரி போக முடியாது, ஓகேவா? இது மாதிரி தான் போகணும். ஒரு பாக்ஸ் தள்ளி தள்ளி தான் போக முடியும். நான் போயிட்டு இங்கே போயிட்டேன்னா நான் கிங் ஆகிடுவேன், என்னால் மூவே பண்ண முடியாது. அது அப்புறமா எல்லா கிங்க்கும் அவங்க பேர் சேர்த்துட்டாங்க. யாருக்கு நிறைய காயின்ஸ் அடித்து எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இந்த கேம் பேர் லூடோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியும். இது கொஞ்சம் பெரிய கேமாக இருக்கும். இப்போ இங்கே 4 பேர் இருக்கோம். இப்போ வந்து டைஸ் போட போகிறாங்க. டைஸ் போடும்போது இப்போ 6 வந்து இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியே எடுக்க முடியும். இந்த மாதிரி உருட்டி போட்டு 2 வந்துன்னா 1 2. இது மாதிரி யாருனாச்சும் இங்கே இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ஆப்போனண்ட் வருவாங்க, க்ரீன் ஆப்போனண்ட் இங்கே இருக்காங்க. நீங்கள் இப்போது 5 வருதுன்னா தாண்டி போயிடுங்க. அதுவே 2 வந்ததுன்னா 1 2 அவுட். அவங்க திரும்ப அவங்க பாய் இது கூட போயிடும். திரும்ப 6 போட்டால் தான் அவங்களால வெளியே எடுத்துருக்காங்க. இதான் கேமு. நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்து நம்மளோட ஹோம்னு இருக்குல்ல, அது உள்ளே வந்துடணும். இது மாதிரி டக்குன்னு ஃபுல்லாக சுற்றணும். நடுவில் அவங்க அடிப்பாங்க, அதனால் நீங்கள் திரும்ப உள்ளே போயிட்டு வருவீங்க. இதுமாதிரி சுற்றி உள்ளே வந்துடணும். இது மாதிரி எல்லா காயினும் 4 காயினும் யார் ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ நெக்ஸ்ட் கேம் போக போகிறோம். ஸ்னேக் அண்ட் லேடர். இந்த கேம் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் உங்களுக்குலாம் விளையாட தெரியும், ஆனால் இப்படி தான் இருக்கும். சம் பீப்புளுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் விளையாட சொல்லிட்டோம். சம் பீப்புள் 1 போட்டால் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும். 1 நான் இப்போ 1 போடல சொன்னால் என்னால் போக முடியாது. 1 போடும்போது இது மாதிரி 1 2 3 இந்த மாதிரி ஸ்னேக் வந்தால் நீங்கள் அது அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே குழுந்து இங்கே வந்துடணும். இதுவே நீங்கள் இங்கே வந்து 37 வந்துட்டீங்க, நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்படியே கீழே இறங்கணும். அது ஸ்னேக்கோட டெய்ல் எங்கே இருக்கோ அப்போ வந்து இங்கே வந்து ஏணியில் ஏறிட்டிங்கன்னா ஏணிலேருந்தே மேலே போயிடுவீங்க. நீங்கள் மேலே ஹோம் கூப்பிட்டு வந்து விடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் பேர் தெரியும், பட் சில பேர் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேம். இப்போ இந்த கேம் பேர் இந்தியா பிஸ்னஸ். இதுதான் லாஸ்ட் கேம். மிச்ச கேம்ஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோவில் எல்லாம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, கொஞ்சம் எங்களுக்கு தெரியாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேம். ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். இதுதான் லாஸ்ட் கேம். இது இந்தியா பிஸ்னஸ். எல்லாருக்குமே தெரியும், பட் சில பேருக்கு தெரியாது அவ்வளோ. இது மாதிரி உங்களுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய், இது மாதிரி 50 ரூபாய் 500 ரூபாய் 100 rupees 200 rupees 3000 1000 அது மாதிரி நிறைய 2000 அது மாதிரி நிறைய வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஃபஸ்ட்டு 5 எல்லா காசுலேயும் 3 கொடுக்கணும். 50 ரூபானா 3 50 ரூபா கொடுக்கணும். 500 ரூபானா 3 500 ரூபா. அவங்க நிறைய காசு ஈச்சில் 50 rupees 3. அம்மா 10,000 தரோம், 10,000 மட்டும் 2 எடுத்துக்கணும். அந்த மாதிரி நிறைய அந்த குட்டி காசு அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த காலி பிளேட்டில் வச்சிடணும். அது மாதிரி பேங்க்குன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து காசு போடுறதுக்கு, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, ஜாக் போட்டு இந்த மாதிரிலாம் இந்த பாக்ஸஸ் உள்ள இந்த மாதிரி வரும் குவெஸ்ட்லாம். இதுக்கு நீங்கள் எனி நம்பர்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டி செஸ்ட்டு இதில் மாதிரி இந்த நம்பர் சைடில் தரணும். அந்த நம்பர்ஸ் நீங்கள் திருப்பியும் ரோல் பண்ணி இங்கே அந்த நம்பர்ஸ் எங்கே இருக்கு அதை எழுதி போடணும். நீங்கள் என்ன செய்யணும்னு. கம்யூனிட்டி செஸ்ட்டில் 8 தான் நான் இப்போ உருட்டி விட்ருக்கேன். இங்கே இருந்தேன் 8 தான் உருட்டி விட்ருக்கேன். 8 இருக்குது. ஸோ ஆனால் கம்யூனிட்டி செஸ்ட்டுக்கு வந்து 8 என்னங்கன்னா புவர் டேக்ஸ் 3000 to the bank. 3000 பேங்க்குக்கு பே பண்ணணும். அது மாதிரி போட்டிருக்கு. இது மாதிரி நீங்கள் சென்னைக்குன்னு வந்தீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேணும்னா வேணாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அது ஒரு பேர் தந்திருக்கும் ஜெய்ப்பூர்னா, அது எவ்வளோ காசுக்கு தரணும்னு. நீங்கள் அது வாங்கிட்டிங்கன்னா ஒரு கார்ட்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி கார்ட்ஸ் வரும். அதில் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் போட்டுருணும். சாரி 1 செகண்ட். நான் இப்போ ஜெய்ப்பூர் வாங்குகிறேன். அது என்னென்னா எதுவுமே இல்லை, ஹவுஸே இல்லைன்னா
200 கட்டணும். அவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஆள் வெயிட் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஆள் இங்கே வந்துடுறாங்கன்னா அவங்க 200 கட்டணும். என் பிளேஸுக்கு நான் வாங்கிட்டேன்னா தான் கட்டணும், வாங்கலைன்னா கட்டக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க வேணுமா வேணான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணு. நீங்கள் வேணும்னா வாங்கலாம், இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். இங்கே காஸ்ட் தரணும், நீங்கள் எவ்வளோ தரணும்னு. இது மாதிரி 2 கார்ட்ஸ் ப்ளூ கலரில் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டலாம். அங்கே ஒரு வீடு மாதிரி குட்டி வீடு தருவாங்க. அதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வேற ஒருத்தர் வரும்போது நீங்கள் வந்து அது பண்ணிடணுங்க. அவங்க ரெண்ட்டு காசு தரணும். நீங்கள் இந்த மாதிரி ஜெயிலு, இந்த கிளப்பு அது மாதிரி இருந்தால் நீங்கள் 5 ரவுண்ட்ஸ் இல்லைன்னா 2-3 ரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து விளையாடக்கூடாது. அவங்க யார் விளையாடுறாங்களோ அவங்க மட்டும்தான் விளையாடணும். இப்போது ரெண்ட் வித் 1 ஹவுஸ் ஒரே ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா 800 கட்டணும். அதுவே 2 வீடு வச்சுருந்தீங்கன்னா 1600 கட்டணும். இது மாதிரி நீங்கள் நிறைய வீடு கட்டணும். யாருக்கிட்ட 4 கார்ட்ஸ் இருக்கோ அவங்க ஹோட்டல் கட்டணும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் கேமில் இந்த கேம்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் கேம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ், புது கேம்ஸ் நாங்கள் வந்து இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். Bye guys, have a nice day.